அவர் எதற்காக வந்தார் அப்படின்றத அவர் சொல்றாரு, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு. அதை தான் இந்த மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது பரிபூர்ணம் ஜீவன் அப்படின்லாம் சொல்லும்போது மூச்சு கொடுக்கவா, ஜீவன்னா மூச்சுல உயிர், அந்த மூச்சு விடுறோம்ல அந்த ஜீவனை பத்தி பேசல. ஜீவன் தான் என்னதுன்னா, இந்த ஜீவன் செடியெல்லாம் பச்சை பசேல்னு வச்சிருக்கிறது ஜீவன் தான். செடி காஞ்சி போச்சுன்னா பார்க்கறதுக்கே நல்லா இருக்காதுல்ல. பூலாம் காஞ்சி போச்சுன்னா எப்படி நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. ஆனால் சில தோட்டத்தெல்லாம் போனீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது, பூ அப்படியே ரொம்ப அழகா இருக்குது. அப்புறம் சில பறவைகள், சில மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. மீன்கள், இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு புன்னகை வருது, உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது, ஒரு மனசுல நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏற்படுது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதுதான் அந்த ஜீவன். அப்போ இயேசு சொல்றாரு, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் வீட்டுல எதையோ ஒன்ன நீ பார்க்கும் போது உனக்கு ஆனந்தம் ஏற்படணும், உனக்கு கொஞ்சம் சிரிப்பு வரணும், இது நல்ல வாழ்க்கை அப்படின்றத ஏற்படுகிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் வந்தேன். அததான் போட்டிருக்குது, வாழ்க்கையை அனுபவிக்கவும். அனுபவிக்கும்னா என்ன? ஆங்கிலத்துல அதே இதை பார்த்தீங்கன்னா என்ஜாய் லைஃப் அப்படின்னு வருது. வாழ்க்கைய என்ஜாய் லைஃப் அப்படின்னு வருது. Have it in abundance to the full till it overflows. ரொம்ப பரிபூர்ணமா, டூ மச்சா, ஏராளமா, தாராளமா இருக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, நிரம்பி வழிகிற வாழ்க்கை. ஏதாவது ஒண்ணு உங்க வாழ்க்கையில வேணும்னா அது எவ்வளவு இருக்கணுமா? நிரம்பி வழிகிற மாதிரி இருக்கணும். சந்தோஷம் எவ்வளவு இருக்கணும்? ரொம்ப நிறைவா இருக்கணும். அதாவது இந்த மாதிரி உலகத்துல உங்களை மாதிரி சந்தோஷப்பட்டவங்க யாருமே கிடையாதுன்ற மாதிரி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களை பார்த்தா தெரியணும். சமாதானம், நிம்மதி உங்க வாழ்க்கையில இருக்கும்போது உலகத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்து உங்களை எப்படி யோசிக்கணும்? இவர்களுடைய சமாதான நிம்மதி நம்மளுக்கும் வேணும்ன்ற மாதிரி அவன் பார்க்கணும். அதுதான் இயேசு கொடுக்க வந்த வாழ்க்கை.